3 ஃபீட் ஃப்ரம் கோல்ட். இது என்னன்னா, இந்த கதையில வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அ நம்ம மிஸ்டர் ஹில் என்ன சொல்றாருன்னா, நெறையா நெறைய பேர்களுக்கு, நெறைய நபர்களுக்கு காமனா நடக்கிற, சகஜமா நடக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம தோல்விக்கு காரணம். எப்பவுமே நம்மளோட அ நெறைய பேர்கள் நம்மளோட தோல்விக்கு காரணமா சொல்லக்கூடியது என்னன்னா, நம்ம கை விட்டுருவோம். குயிட்டிங். என்ன நம்மளால முடியாது அப்படின்னு நெனைக்கிறச்சவே தோல்விய நம்ம தழுவிடுறோம். அப்படிதான் வந்து முக்காவாசி நபர்கள் அ நம்ம நெனைக்கிற இடத்துக்கு நம்ம போய் சேராததுக்கு அதுதான் ஒரு முக்கியமான காரணமா அவர் குறிப்பிடுறாரு. இந்த அதுக்காக வந்து ஒரு காட்டுற கதையில வந்து என்ன சொல்றாருன்னா, அ டர்பின்னு ஒருத்தர் இருக்காரு. டார்பி. அவரும் அவரோட மாமாவும் சேர்ந்து நெறைய அவங்க மாமா நெறைய கேள்விப்படுறாரு. இந்த மாரி அதாவது அந்த காலத்துல, இது 100 வருஷத்துக்கு முன்னாடி கதை தாங்க. அந்த நேரத்துல வந்து அ நெறையா பேர் வந்து தங்க தங்க சுரங்கங்கள் தங்கங்கள வந்து தங்கத்த கண்டுபிடிச்சு, தங்கத்த எடுக்குறாங்க, இங்க கண்டுபிடிக்கிறாங்க, அங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு அவருக்கு வெறி ஆயிடுறது இந்த டார்பிங்கிற நபரோட மாமாக்கு. வாடா நம்ம போய் கொஞ்சம் வெட்டி பார்த்து அந்த தங்கம் நமக்கும் கிடைக்கிறதான்னு பார்ப்போன்னு, கொஞ்சம் சில சில சாமான்கள் அந்த என்னென்ன எக்யூப்மென்ட்ஸ் வேணுமோ, அத வெட்டி எடுக்க அதுக்காக, அந்த மாரி ஒரு உபகரணங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அவரு போயிடுறாங்க. அவங்க 2 பேரும். நிஜமாவே அவங்க தோண்ட தோண்ட ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து தங்கத்தோட ஒரு இழ கிடைக்கிறது. அத கொண்டு போயி இதுல காண்பிச்சு அத செக் பண்ணா, அது பியூரிட்டில எஸ் இது வந்து உங்களுக்கு தங்கத்த குடுக்கக்கூடியது தான். ஆனா, இத வந்து நெறைய ப்ராசஸ் இருக்கு. சுத்தப்படுத்தி, அத நீங்க வந்து ரியல் தங்கமா பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறாங்க. ஆனா, அந்த சுத்தப்படுத்துறதுக்கு முன்னாடியே அது அவங்களுக்கு கொஞ்சம் பணத்த குடுக்கறது. ரொம்ப சந்தோஷமாயிட்டு, மாமாவும், மருமகனும் சேர்ந்து ஓகே. ஊருக்கு போய் அவங்க ஊருக்கு திரும்பி ட்ரெயின் படிச்சு போயி, அந்த கிராமத்தில இது மாரி எங்கெல்லாம் அ ஆளுங்க அவங்களுக்கு தெரியுமோ அவங்கள்ட்டயும் பேசி, எல்லார்கிட்டயும் பைசா வசூலிச்சு அவங்க சொல்றாங்க, "நாங்க நிச்சயமா எங்க இடத்துல வந்து கண்டுபிடிச்சுட்டோம். இத நம்ம கொஞ்சம் வேலைகள் செஞ்சு, உபகரணங்கள்லாம் வாங்க வேண்டியிருக்கு. அந்த வேலைகள் செஞ்சு அத வித்தோம்னா, பெரிய பணம் நம்ம கையில வரும்." அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, அவங்கள நம்பி நெறைய பேர் பணம் குடுக்குறாங்க. ஏன்னா, இவங்க கொஞ்சம் நம்பிக்கையானவங்க அப்படிங்கிறதுனால குடுக்குறாங்க. இவங்க வந்து அந்த தோண்டுறது, அந்த இது பண்றது என்னென்ன முயற்சிகள் செஞ்சு, இன்னும் அந்த 3 ஃபீட் ஃப்ரம் கோல்டுன்னு சொல்றது 3 அடி தான் இருக்கு. அந்த நேரத்தில அவங்க தளர்ந்து போயிடுறாங்க. தளர்ந்து போயிட்டு திடீர்னு பார்த்தா, அதில தங்கத்தோட ஒரு ரேகையும் இல்ல. ஒரு ஒரு இழ கூட அவங்களுக்கு அந்த இதில கிடைக்கல. தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு வாங்கின அந்த அ மிஷினரிகள், அந்த உபகரணங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு அ காய்லாங்கடை அந்த இதெல்லாம் பழைய பொருட்கள் வாங்குற ஆளுகிட்ட கொண்டு போய் அவங்க விக்கிறாங்க. ஏதோ வந்தோம்ப்பா, ட்ரை பண்ணோம். ஆனா எங்க முயற்சி வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்டி சொல்லிட்டு அந்த ஆள்ட்ட வித்துட்டு, கிடைச்ச பணத்த எடுத்துட்டு அவங்க திரும்பி ஊருக்கே ரயில் ஏறுறாங்க. அவங்க ஊருக்கு போய் சேர்ந்த பின்ன அங்க இருக்கிற மக்கள்ட்ட சொல்றாங்க, "நாங்க தோத்து போயிட்டோம். பட் உங்கள ஏமாத்தல. நாங்க எப்படியாவது உங்களுக்கு நீங்க குடுத்த பைசாலாம் திருப்பி குடுத்துருவோன்றாங்க." அது மாரி அந்த மருமகனும் அவன் ஏதோ ஒரு வேலையெல்லாம் செஞ்சு இன்சூரன்ஸ்லாம் விக்கிறான். அந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அவன் வந்து யார்கிட்ட இருந்தெல்லாம் பைசா வாங்கினாங்களோ, அந்த கடனெல்லாம் பாக்கி இல்லாம கொஞ்சம் நாள், வருஷம் கணக்கு எடுத்து குடுத்துடுறாங்க. ஏமாத்துல. ஆனா, இவங்க எந்த ஆள்கிட்ட இந்த உபகரணங்கள்லாம் வந்து அ பழைய இரும்பு, பழைய சாமான் வாங்குறதுன்னு ஒரு ஆள்ட்ட போட்டாங்களோ, அந்த ஆள் என்ன பண்றான், இவங்க ஏன் வந்து போனாங்க? இவங்க ஏன் தேடினாங்க? இவங்க ஏன் கைவிட்டாங்கன்ற ஒரு கேள்வி அவன் மனசுல வரச்சு, அவன் ஒரு எக்ஸ்பர்ட். ஒரு நிபுணன வச்சு அந்த இடத்துல பார்க்கறச்சு, அந்த என்ஜினியர் சொல்றாரு, "இல்ல, இல்ல. இன்னும் ஒரு 3 அடியில நிஜமாவே இருக்கு. தங்கத்தோட ரேகை தெரியறது, எழ தெரியறதுங்கிற மாரி சொல்றாரு." அவன் அத வந்து வெட்டி பாளம் பாளமா லாபத்த பார்த்துடுறான். ஸோ இது வந்து இப்ப இந்த புஸ்தகத்த எழுதின நெப்போலியன் ஹில் என்ன சொல்றாரு, இந்த குயிட்டிங் இந்த ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து, "இனிமே எனக்கு நடக்காதுப்பா" அப்படின்னு சொல்லி கைவிடுறோம் பாருங்க. அதுலேருந்து அதாவது உலகத்திலேயே எப்படின்னா, இதுதான் ஒரு நியதி. உலகம் எப்படி நடக்கிறதுன்னா, ஒரு கானல் நீர் மாரி கொண்டு போகும். ஆனா, அதுக்கு பின்னாடி வெற்றிய வச்சிருக்கும். அது என்னமோ அதுக்கு ஒரு அதுல ஒரு சந்தோஷம். ஒரு நம்மள அழவிட்டு பார்க்கிறதுலங்கிற மாரி சொல்றாரு. ஸோ அந்த ரேஞ்சுக்கு அவங்க போயிட்டு கைவிட்டு போனத, வேற ஒருத்தன் வந்து அ லாபம் முதலாக்கிடுறான். அதுதான். ஸோ இப்போ இத ஞாபகம் வச்சுக்கிட்டு, இந்த வளர்ந்து வரச்சே, இந்த டார்பி என்ன பண்றாரு, அப்ப சின்ன பையன் தானே மாமாவோட போய், இப்போ உழைச்சு உழைச்சு இந்த இன்சூரன்ஸ் சேல்ஸ்ல இருக்கிறச்சே, ஒவ்வொரு டைமும் இன்சூரன்ஸ் வைக்க போறச்சே, பாலிசி வைக்க போறச்சே, கண்டிப்பா
கஸ்டமர் வந்து "போ வேண்டாம்" அப்படின்னு விரட்டி தான் விடுறாங்க. ஆனா, "இல்ல, இல்ல எனக்கு இன்னும் 3 அடி, இங்கேருந்து 3 அடியில தங்கம் இருக்கு." அப்படிங்கிற எண்ணத்த இனிமே நான் கைவிட போறதில்லன்னு சொல்லிட்டு, நிஜமாவே அவர் அந்த இன்சூரன்ஸ் தொழில்ல நம்பர் 1 ஆகுறாரு. வேண்டான்னு சொல்லவங்கள கூட வாங்க வைக்கிற ரேஞ்சுல போயி, நிஜமாவே அவர் இன்சூரன்ஸ் தொழில்ல ஒரு கோடீஸ்வரன் ஆறாரு. எதுலேருந்து பாடம் எடுக்கிறார்? அந்த 3 ஃபீட் ஃப்ரம் கோல்டு அவர் எப்பவுமே மனசுல சொல்லிப்பார். இன்னும் கொஞ்சம் எங்க மாமாவும் நானும் கைவிடாம இருந்திருந்தோம்னா, நாங்க பெரிய அ லட்சாதிபதி, கோடிக்கு அதிபதியா என்னைக்கோ ஆயிருப்போம். அப்படிங்கிற எண்ணத்த அவர் வந்து எப்பவுமே மனசுக்குள்ள போட்டு, போட்டு, போட்டு புடம் ஏத்தி, அவரோட வெற்றிக்கு அவர் அத வழியா அவர் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம தோல்வியும் தழுவுறதுக்கு சான்ஸ் என்னன்னா, இதுதான். "நம்பளால முடியாது. இல்ல அவ்வளதான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, "குவிட்டர்ஸ் நெவர் வின், வின்னர்ஸ் நெவர் குவிட்" அப்படின்னு. தோல்விய தழுவுறவங்க வந்து என்னைக்குமே வந்து இந்த மாரி ஏதாவது ஒரு சால்ஜாப்பு சொல்லி பின்னடைவ சந்திச்சுருவாங்க. அதே ஜெயிக்கணும்னு நெனைக்கிறவங்க, ஒவ்வொரு அ என்ன சொல்றது? தோல்வியுமே அவங்க படிக்கட்டா தான் பார்த்து முன்னாடி போவாங்க அப்படிங்கிறது. ஸோ விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றி. இப்படி. இதுதான் இந்த சாப்டரோட ஒரு நம்ம எடுத்துக்கிற லெசன். வணக்கம். இந்த நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கிற புக்ல திங்க் அண்ட் க்ரோ ரிச்ல ஒரு இடம் வருது. இந்த மிஸ்டர் டார்பின்னு சொல்லிட்டு எப்படி அவர் மாமாவோட போயி, ஆ தங்கத்துக்கு ஒரு தங்கம் தங்க சுரங்கம் பண்ண போறச்சே 3 அடியில அத இழந்துட்டு அவங்க திரும்பி வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு இயலாமை, நம்மளால முடியாதுங்கிற ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள். இது நம்மள வந்து சில காரியங்கள செய்ய விடாம பண்றதுன்னு. அதே மாதிரி ஒரு நாள் இவர் இன்னொரு விஷயத்த பார்க்குறாரு. அவரோட மாமாவும், ஆம் இவருமா அவரோட மாமாவோட ஃபார்ம்ல வயல்வெளி அந்த சைடுல கிராமத்தில இருக்கிறச்சே, அவர் ஏதோ வந்து நிலம் இந்த நிலத்தில வேலை செய்றவங்க, அந்த குத்தகைக்காரங்க, அந்த மாரி இருக்கிறதுல ஒரு ஏழை சிறுமி, ஒரு பொண்ணு அங்க வரா. அவ வந்து ரொம்ப சின்ன வயசு தான் இருக்கும். ஒரு 7, 8 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தையா இருக்கும். அது வந்து அங்க நிக்கிறது. அவ மாமா திடீர்னு பார்த்துட்டு, "என்னம்மா எதுக்கு இங்க வந்து நிக்கிற?" அப்படின்னு கேட்குறாரு. அ பொதுவாவே அவங்க மாமா வந்து சட்டுன்னு கோவப்படுற ரகம்ன்னு சொல்றாரு அந்த பார்னஸ். அப்போ அந்த குழந்தை சொல்லுது, "எங்க அம்மாக்கு வந்து அந்த காலத்துல 50 சென்ட் அதாவது ஒரு வெறும் ஒரு ரூ. 5 மாரின்னு வைங்களேன். எனக்கு எங்க அம்மா வாங்கி தர சொன்னாங்க" அப்படின்னு. இவரு சொல்றாரு, "குடுக்க முடியாது. போன்னு சொல்லு. போ உங்க அம்மாட்ட சொல்லு. தர முடியாது" அப்படின்னு. அந்த குழந்தை வந்து, "எஸ் சார்" அப்படின்னு கேட்கிறதே வாயில சொல்றதே தவிர, அந்த ஷெட்டோட வாசல்லயே நிக்கிறது. அவர் திரும்பி பார்த்துட்டு, "இன்னும் என்ன இங்கேயே நிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. "தர முடியாதுன்னு ஒரு வாட்டி சொல்லிட்டா போயிடணும் நீ" அப்படின்னு. "சரி சார்ன்னு" சொல்லிட்டு அப்படியே நிக்கிறது அந்த குழந்தை. இவனுக்கும் ஆச்சரியமா இருக்கு. இந்த பார்னஸ்க்கு. "என்ன இது? அ அங்கிள் தரமாட்டேன்னு சொல்றாரு. அப்பவும் இந்த குழந்தை நிக்கிறதே" அப்படின்னு. திடீர்னு அங்கிள் கோவம் வந்து கையில இருக்கிறது ஒரு மூட்டையிலேருந்து எதையோ கொட்ட போறவரு, அந்த குழந்தைய ஓங்கி அடிக்கிற மாரி போறாரு. "நீ இங்கேருந்து போலன்னா உனக்கு அடி விழும்" அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அடிச்சுருவாரோன்னு இவனும் பயந்து எழுந்துக்கிறான். பார்த்தா, அந்த குழந்தை ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வருது. "அந்த பணம் எங்க அம்மாக்கு வேணும்" அப்படின்னு குரல் எடுத்து கத்துறது. அப்ப இவங்க மாமா வந்து சட்டுன்னு அந்த குரல் எடுத்து கத்தின குழந்தைய பார்த்துட்டு, இவர் 2 ஸ்டெப்பு பின்னாடி வந்துர்றாரு. வந்துட்டு கையில அந்த மூட்டைய கீழ வச்சுட்டு பாக்கெட்லேருந்து அந்த $1/2 குடுத்து அத அமுச்சு விட்டுறாரு. கொஞ்ச நேரம் அப்புறம் அவரும் அப்படியே உட்காந்துருக்காரு. இவரும் சைலன்ட்டா மாமாவே பார்த்துட்டுருக்காரு. ஆ இந்த சம்பவம் அவரோட மனசுல இருக்கு. பெரிய இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆயி ஆ மில்லியன் கணக்குல வந்து அவர் அந்த விய இன்சூரன்ஸ் சேல்ஸ்லலாம் டாப் சேல்ஸ்மேன் எல்லாம் ஆயி, அப்ப அந்த நேரத்தில தான் வந்து இவர் இன்டர்வியூ எடுக்க இவர் வராரு. நெப்போலியன் ஹில். அப்ப அவர்கிட்ட இவர் சொல்றாரு, "எனக்கு இந்த 2 சம்பவங்களும் என் மனச விட்டு அகலவே இல்ல. 1 3 அடியில நாங்க வந்து தோல்விய சந்திச்சு திரும்பி வந்ததும், ஆ இந்த குழந்தை எந்த ஒரு எந்த ஒரு சக்தி அவளுக்கு வந்தது அந்த தைரியம் குடுக்கறதுக்கு? இவ்ளோ பெரிய ஒரு ஒரு ஆள, ஒரு ஆண் மகன அவளால மிரட்டி அந்த பணத்த வாங்கி கொண்டு போ முடிஞ்சது. அது எந்த ஒரு உந்துதல், எந்த ஒரு சக்தி அப்படின்னு நான் எப்பவுமே யோசிப்பேன்." அப்படின்னு சொல்றார். அப்பதான் வந்து நெப்போலியன் ஹில் சொல்றார், "நான் சொல்ற 13 ஸ்டெப்புல இதுவும் ஒரு ஸ்டெப்பு தான். இந்த குழந்தைகிட்ட வந்த சக்தி." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஸோ இந்த மாதிரி வந்து சில நேரங்கள்ல, சில இடத்துல நம்ப வந்து நோ அப்படின்னு சொல்றத, நம்ம வந்து அத நோவா எடுத்துக்க
கூடாது, எடுத்துக்க முடியாது. சில நேரங்கள்ல நம்மள அறியாமலே நமக்கு ஒரு ஒரு உந்துதல் வரும். இல்ல, இல்ல. நான் பேக் அடிக்க போறதில்ல. எனக்கு என்னோட கோல் வந்து இந்த எட்டனா காசுனா, எட்டனா காசு தான் அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு சம்பவம். ஆ இவரோட மனசுல வந்து ஆழமா பதிஞ்சதுன்னு அந்த நெப்போலியன் ஹில் கிட்ட அந்த பார்னஸ் சொல்றாரு. இதையும் கூட நீங்க வந்து குறிச்சுக்கலாம். என்ன கவர்ந்த ஒரு விஷயமா, நான் எப்பவுமே எந்த இடத்துலயும் ஏதாவது ஒரு கஸ்டமர் வந்து நான் வந்து இன்சூரன்ஸ் வாங்க போறதில்ல அப்படின்னு சொன்னார்னா, நான் உடனே இந்த சிறுமிய வந்து என் மனசுல நெனச்சுப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு இல்லைங்களா?